சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, புதின் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டின் அமர்வு இன்று துவங்கும் முன்பாகவே புதினும் மோடியும் தீவிரமாக ஆலோசித்தபடி நடந்து சென்றனர். அங்கே நின்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை இருவருமே கண்டுகொள்ளவில்லை. இதனால் இறுக்கமான முகத்துடன் ஓரமாக ஷெபாஸ் ஷெரீப் நின்று கொண்டிருந்தார். இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அடங்கியது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. SCO என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கூட்டம் சீனாவின் தியான்ஜின் நகரில் நேற்றும் இன்றும் என 2 நாட்களாக நடைபெறுகிறது. நடப்பு ஆண்டில் SCO அமைப்புக்கு சீனா தலைமை தாங்குகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி சீனா சென்றிருக்கிறார். சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேற்று தொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றதால் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு இடையே உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடுகள் இந்தியா, சீனா தலைவர்கள் நேருக்கு நேர் ஆலோசித்தது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. நேற்றைய ஆலோசனை முடிந்த பிறகு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் 2வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க கூட்ட அரங்குக்கு வந்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து உற்சாகமாக கைகுலுக்கி பரஸ்பரம் பேசிக் கொண்டனர். அந்த வகையில் இந்திய பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் என உலகின் பவர்ஃபுல் நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக நின்று பேசிக் கொண்டனர். இந்த புகைப்படங்கள் சர்வதேச ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பு தொடர்பான பல வீடியோக்களும் வெளியாகி உள்ள நிலையில் ஒரு வீடியோ இணையதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அதாவது, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் அமர்வு கூட்டம் தொடங்கும் முன்பாக புதின் ஜி ஜின்பிங்குடன் மோடி சிரித்தபடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதேபோல மற்றொரு வீடியோவில் புதினும் மோடியும் தீவிரமாக பேசிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு ஓரமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நின்றிருக்கிறார். அவரை புதினோ மோடியோ இருவருமே கண்டுகொள்ளவில்லை. இதனால் இறுக்கமான முகத்துடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த புகைப்படம் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இந்த ஆண்டின் துவக்கத்தில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்துடன் தொடர்புடைய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா கையில் எடுத்தது. பயங்கரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கும் பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் முயற்சியை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷெபாஸ் ஷெரீப் மூக்குடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இதற்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளது. தீவிரவாதத்தின் மீது சில நாடுகள் இரட்டை நிலைப்பாடுகள் கொண்டுள்ள நிலையில் அதை ஏற்க முடியாது என்பதை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நாடுகள் கூற வேண்டும் என்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தியிருந்தார். மோடி வலியுறுத்திய சிறிது நேரத்திலேயே பயங்கரவாத தாக்குதலை அறிக்கையில் குறிப்பிட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சார்பில் அறிக்கை வெளியானது. ஸ்ட்ராட்டஜிக் ரீதியில் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது. குறிப்பாக நீண்ட காலமாக இந்திய மண்ணில் தீவிரவாதத்திற்கு ஆதரவளித்து வரும் பாகிஸ்தான் இந்த மாநாட்டில் உறுப்பினராக இருக்கிறது. அதன் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார். அப்படி இருந்தாலும் பஹல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு கண்டித்துள்ளது இந்தியாவின் முக்கிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டித்தன. இந்த தாக்குதலில் 26 அப்பாவிகள் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய தாக்குதல்களை நடத்தியவர்கள், திட்டமிட்டவர்கள் மற்றும் ஆதரவளித்தவர்கள் நீதிக்கு முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாத பிரிவினை குழுக்களை சிலர் தங்களது சுயநலத்திற்காக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுப்பு நாடுகள் மீண்டும் வலியுறுத்தின. அனைத்து வடிவங்களிலும் உள்ள பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிப்பதாக SCO நாடுகள் வலியுறுத்தினார்கள். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
எல்லை தாண்டிய தீவிரவாத நகர்வுகள் உட்பட அனைத்தையும் தடுப்பதற்கு சர்வதேச சமூகத்திற்கு அவை அழைப்பு விடுத்தன. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தானே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட போது மற்ற நாடுகள் அனைத்தும் பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக பேசியது பாகிஸ்தானை மூக்குடைய வைத்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.